வருவன்னு தெரியும். ஹலோ ஜெகன். ஜெகன். பேபி, என்னாச்சு பேபி? எது கலவர? என்ன பேபி, என்ன பிரச்சனை? தாராளமா விஷயத்த சொல்லு. நம்மளோட தியாவை யாரோ கடத்தி வச்சுட்டு 5 கோடி ரூபாய் பணம் கேக்குறாங்க. பணத்தை கொடுக்கலனா குழந்தைய கொன்னுடுவேன்னு சொல்றாங்க ஜெகன். ஐயோ, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜெகன், அவங்க குழந்தைய ஏதாவது பண்ணிடுவாங்களா? பதட்டப்படாத பேபி. இந்த மாதிரி கிரிமினல்ஸ்லாம் குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்கன்னா பணத்தை கொடுத்தா விட்டுருவாங்க மோனிகா. இதுல வேற எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. போலீஸ் கிட்ட போறத பத்தி யோசிச்சாலே பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சுத்தி ஆள போட்டு வச்சிருப்பானுங்க. அப்போ பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி குழந்தைய காப்பாத்திரலாம். சரி 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 ஜெகன், நீ எங்க இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வாயே. நான் ஒரு வேலையா செங்கல்பட்டு வரைக்கும் வந்திருக்கேன். நான் வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி நீ செய். பணத்தை நம்ம செட்டில் பண்ணிடலாம். சேஃப்டி லாக்கர்ல பணம் இருக்குல்ல? இருக்கு. அது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சிரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம குழந்தைய கண்டிப்பா காப்பாத்திடலாம். சரியா? பயப்படாத, நான் இருக்கேன். சரிங்க. வாட் துளசி, என்ன விளையாடுறீங்களா? ஏன் புருஷன் எதுக்கு என் அண்ணனையும் அம்மாவையும் கொல்லணும்? வேற எதுக்கு? சொத்துக்காக தான். உங்க அம்மாவையும் ஸ்ரீகாந்தையும் மொத்தமா கொலை பண்றதுக்கு ஒரு லாரி டிரைவரை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம நான் வருவேனா? அந்த லாரி டிரைவரை கொலை பண்றதுக்கும் ஜெகன் ட்ரை பண்ணியிருக்கான். வெற்றியை பக்காவா இந்த கேஸ்ல சிக்க வச்சு குற்றவாளியாக்க பார்க்கறான். இப்போ சொத்தை அனுபவிக்க தடையா இருக்கிற தியாவையும் கடத்தியிருக்கான். என்னால இதை நம்பவே முடியல துளசி. அந்த அந்த ராஸ்கல்ல நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த வீட்ல அவனுக்கு என்ன குறை வச்சேன்? நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்தான். அவனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ராஸ்கல் என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். இவனை போய் முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றான். மோனிகா ப்ளீஸ், நீங்க போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தியா இப்போ ஜெகன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. அதை மறந்துடாதீங்க. மோனிகா, என்ன மோனிகா? ஜெகன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த கிரிமினல் குழந்தை ஏதாச்சும் பண்ணிடுவானா? சச்சா, பணம் கேட்டிருக்காங்கன்னா பணம் கொடுத்தோன்னு விட்டுருவாங்க மோனிகா. பணம் மட்டும்தான் அவங்களோட மோட்டிவா இருக்கும். குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இருக்காது. தைரியமா போ. சரி, நான் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கேன். நான் வந்துடுவேன். நீ அதுக்குள்ள பணத்தை கொண்டு போய் அவங்க சொல்ற இடத்துல கொடுத்துரு மோனிகா. இன்னும் கொஞ்சம் பேசுங்க. தயவு செஞ்சு டிலே மட்டும் பண்றாத. கண்டிப்பா கண்டிப்பா ஜெகன், நான் பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க சொன்ன லொகேஷன்லயே கொடுத்துறேன். கண்டிப்பா. ஏய், நீ பயப்படாத. பணத்தை எடுத்துட்டு போய் டிலே பண்ணாம கொடுத்துரு. சரியா? அனி, இந்த இடத்துல தான் அந்த போன் சிக்னல் காட்டுது. சூப்பர். இந்த லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் மோனிகாவும் அங்க போறோம். நீங்க எப்படியாச்சும் உங்க ஆளுங்களோட லொகேஷனுக்கு வந்துருங்க. சரியா? சரிங்க அண்ணி. கண்டிப்பா வந்துருங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சரி. என்ன துளசி மேடம், இதான் நீங்க குழந்தைய பாத்துக்கிற லட்சணமா? எங்ககிட்டயே குழந்தை இருந்திருந்தா எவ்வளவு பாதுகாப்பா இருந்திருப்பா. என்னைக்கு குழந்தை உங்க கையில வந்தாலோ அன்னில இருந்தே பிரச்சனை தான். எங்க நிம்மதியும் போச்சு, குழந்தையோட சேஃப்டியும் போச்சு. இதுக்கு மேலேயே குழந்தை உங்ககிட்ட இருக்கிறது நல்லது இல்ல. இந்த பிரச்சனைல இருந்து மீண்டதுக்கு அப்புறம்
தயவு செஞ்சு மோனிகா கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிடுங்க. அவ குழந்தைய நினைச்சு எவ்வளவு ஏங்குறா தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எங்க உங்களுக்கு தெரிய போகுது. ஓ பேபி, இங்க தான் சொன்னாங்களா? ஆமா. ஓ பேபி, மோனிகா மோனிகா மோனிகா. என்ன மோனிகா? ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் குழந்தையும் கடத்தினேன். எல்லாம் உன் சொத்துக்காக தான். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் எவ்வளவு மோசமானவன் நீ புரிஞ்சுக்க வேணாமா? என்கிட்ட மோதினா நீ என்ன மாதிரி விளைவுகளை சந்திக்கணும்னு தெரியல உனக்கு? என்ன மோனிகா, சேர்ந்து 2 பேரும் சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். என்னென்னமோ கனவு கண்டு வச்சேன். எல்லாத்தையும் நீ காலி பண்ணிட்டியே. டேய், இன்னைக்கு ஒரு கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல, அது பத்தாதுடா. இந்த சனி பொண்ணு தனியா போகுதுன்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு சனிக்கிழமை வேற. பாரு, ஜோடியா இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. மொத்தமா எல்லாரையும் முடிச்சிருங்கடா. இந்த கிரைம் ரேட்டை குறைக்கலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே. சச்சா ஜெகன், வேண்டாம். மரியாதைய குழந்தை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. செஞ்ச தப்புக்கெல்லாம் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடு. டேய், இவ்வளவு முதல்ல முடிச்சிருங்கடா. அப்புறம் ஏய் மோனிகா என் டார்லிங், ரொம்ப லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் வலிக்காம பண்ணுங்க. கொல்லுங்கடா. ஏய், போங்கடா. ஏய் விடு விடு என்ன டேய் புறா. விடுடா, விடுடா. விடு. டேய் ஒரு நிமிஷம்டா. இவங்க 2 பேர் முன்னாடியே அந்த குழந்தைய போட்டுக்கலாம் எப்படி இருக்கும்? ஏய், அந்த குழந்தை டேய், ஏதாவது பண்ணா அவளை கூட்டு அவ்வளவுதான். வாடா. ஏய், என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டேன். விடுங்க. தியா, தியா விடுங்க. ஏய் விடு விடு என்ன ஏய், விடுங்க.